கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்ற பெயரில் இன்று விளங்கி கொண்டிருக்கும் இந்த மருத்துவமனை பல்வேறு சிறப்புகளை கொண்டது. இது இன்னைக்கு நேற்று தொடங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி இல்லை, இது ஆங்கிலேயர் காலத்திற்கு முன்னாடியே தொடங்கின ஒரு மருத்துவக் கல்லூரி. இங்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய குழுவில் பல்வேறு போராட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் போன்ற பல்வேறு சிறப்புகளை சிகிச்சை அளித்த வகையிலும் சரி, தீவிர சிகிச்சை அளித்ததிலும் சரி, எந்த மருத்துவமனையிலையுமே ஒரு குண்டு வெடிப்பு நடந்ததே இல்லை. இந்த மருத்துவமனையில தொடர் குண்டு வெடிப்பு கோவையில் நடந்த போது, கோவை மருத்துவமனையில குண்டு வெடிக்கிறது எப்படின்னா, முதலமைச்சர் இவங்களும் வரதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த மருத்துவமனையில முதலமைச்சர் கலைஞர் இருக்கும் போது அந்த மருத்துவமனையில குண்டு வெடிக்குது. இதனால சிகிச்சைக்கு வந்த பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. எல்லா தள மக்களும், குறிப்பா முஸ்லீம் ஆகட்டும், இந்து ஆகட்டும், அந்த அங்க எங்கெங்க 7-8 இடத்துல வெடிச்ச குண்டு பாதிப்புல பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இங்க கொண்டு வரும்போது இங்க குண்டு வெடிக்குது. அவ்வளவு சிறப்புமிக்க இந்த மருத்துவமனை இன்று தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், 1982 வரை அது மருத்துவமனையா இருந்தது. அதுக்கப்புறம் 86ல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்று அரசு அதை அங்கீகரித்து, மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க ட்ரைனிங் வரலாம் பீலமேட்ல இருந்துன்னு ஒரு ஏற்பாடு செய்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையா அது புகழ் பெற்றது. அதனால நிறைய துறைகள் விரிவாக்கப்பட்டது. மருத்துவக் கல்லூரி வரும்போது பல்வேறு துறைகள் அதோட இணையணும். ஒவ்வொரு ஆப்டமாலஜியிலிருந்து கைனகாலஜியிலிருந்து எல்லா டிபார்ட்மெண்ட் இதுல கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு பணியாளர்கள் பாத்தீங்கன்னா 350 பேர் இருந்தாங்க. 980 பேர் ஓவரால் இதுல இருந்தாங்க. அதுல கான்ட்ராக்ட் லேபர் அதிகமா இருந்தாங்க. அப்ப இருந்தே அது பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாவே இருந்தது. ஏனென்றால், நீங்க கான்ட்ராக்ட் லேபர் வரும்போதே ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது. கான்ட்ராக்ட் ஒரு கம்பெனில இருந்து ஆட்களை போடுவாங்க, 3 ஷிப்ட் போடுவாங்க, ஷிப்ட் எப்ப முடியும் தான் இருப்பாங்க. அரசு பணியாளரா இருந்தால் மக்கள் மீது அக்கறையும், ஏன்னா மக்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்துக்கு டாக்ஸ் பே பண்ணி அதுக்கு அவங்கள ஊழியரா வச்சிருக்காங்க. அந்த பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவை தரம் வந்துட்டே இருக்குது. இப்போ அது இன்னும் அதிகமாகி பற்றாக்குறையில தான் இருக்குது. நீங்க செவிலியர் ஆகட்டும், மருத்துவராகட்டும், எல்லாமே ப்ராப்ளத்துல தான் இருக்கு. எந்த அரசாங்கமும் சரி, இதை எந்த அரசாங்கத்தை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, அப்படித்தான் இருக்காங்க. முன்னாடி இருந்த திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், ஒவ்வொரு அமைச்சரும் வரும்போது ஆய்வு செய்து இவங்க முன்னால் இருந்த கட்சி நடத்தின மருத்துவமனையில இருந்த குறைபாடுகள் நாங்க நிவர்த்தி பண்ணுவாங்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த துறையிலையும் நிவர்த்தி பண்ணல. இப்பொழுது அமைச்சர் கோவையில் புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சரும் பொறுப்பு அமைச்சரும் பார்வையிட்டு இரவு அவர் ஆய்வு செய்ததெல்லாம் பாராட்டுக்குரியதான். ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அங்க பணியாளர்கள் சிறப்பா பணியாற்றுவதற்கு தான் அமைச்சர்களா வராங்க. இந்த அரசாங்கம் அமைஞ்சொன்னையே பொது சுகாதார அமைச்சர் சொல்றாரு, அரசு பொது மருத்துவமனையில தான் அமைச்சர் குடும்பத்தை சார்ந்தவர்களும் சிகிச்சை எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு அமைச்சர் அவருடைய தகப்பனார் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்ல எடுத்தார். அது பாராட்டுக்குரியதான். ஆனால் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அடிப்படையில தீவிர சிகிச்சை வேணும்னு ஏன் சொல்றேன்னு சொன்னா, எல்லா இடத்துலயுமே நீங்க ஜிஹெச்ல உள்ள போயிட்டீங்க, முன்னாடி கேட்ல இருந்த புது பில்டிங் கட்டியிருக்காங்க, அங்க போய் நின்னால் ஒரு சாதாரண நடுத்தர மக்களோ அதுக்கு கீழே வறுமையின் கோட்டு கீழே இருக்கிறவங்க கூட அங்க வர முடியாத சூழ்நிலை. அவ்வளவு கலீஜா ஒரு கேவலமான சூழ்நிலையில் தான் அந்த மருத்துவமனை இருக்குது. யாரை சொன்னா இது கார்பரேஷன் ரோட்ல இருக்கிற இடத்த கிளீன் பண்ணணுங்கிறாங்க. கார்பரேஷன் அதே மாதிரி தான் கான்ட்ராக்ட் லேபர் தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு உத்தரவாதத்தோடைய இன்வால்மெண்டோட யாரும் செய்யல. அது மட்டுமல்லாமல் இவ்வளவு சிறப்பு மிக்க மருத்துவமனையில அரசு பயன்பெறக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்ற பெயரால் பல்வேறு உபகரணங்கள், மக்களுக்கு தேவையான லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கிற கேன்சர் மிஷின்ல இருந்து எல்லா மிஷினும் கொண்டு உள்ள வச்சிருக்காங்க. பல துறையில் இருக்கக்கூடிய மெஷின் ஆப்ரேட் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா அது ஒவ்வொன்றையும் தனியாட்ட கான்ட்ராக்ட் விட்டுட்டு அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்றது இதே சூழ்நிலை தான் இருக்கிறதுனால, எதுக்காக அரசாங்கம் செய்ததோ அந்த கருவியில பயன்பெறக்கூடிய மக்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னு சொன்னா குறைவா தான் இருக்கு. மேலும் அவங்க உடனே என்ன சொல்றாங்க, அவசரத்துக்கு நீங்க வெளியே போய் எடுத்துக்கோங்கிறது தான் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய ஒரு தீவிர இதே வரல. இது உடனடியாக அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டியது. இப்ப இருக்கக்கூடிய புது அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கண்டிப்பா தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொல்லுவது, பணியாளர்கள் வந்திருக்காங்களா இல்லையான்னு பாக்குறது முக்கியம் இல்ல. ஒவ்வொரு துறையிலையும் இருக்கக்கூடிய பணியாளர்கள் எவ்வளவு பேர் இருக்குமோ அது கண்டிப்பா இருந்தா தான் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். ஏன்னா குறைந்தது ஒரு நாளைக்கு 10,000 to 15,000
நோயாளிகள் இந்த அரசு பொது மருத்துவமனைக்கு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புறத்துல இருந்து வராங்க. பல்வேறு போஸ்ட்மார்ட்டத்துக்கு இங்கதான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால பணி சுமையால வந்து பணியாளர்கள் டாக்டர்ல இருந்து செவிலியில இருந்து டெக்னீஷியன் வரைக்கும், அது கான்ட்ராக்ட் லேபரா இருந்தாலும் சரி, அரசு பணியாளர்களா இருந்தாலும் மிகவும் வருத்தத்துக்குரிய சூழ்நிலையில தான் இருக்காங்க. இதுல சிறப்பா இன்னொன்னு சொல்லணும்னு இருந்தா, சுற்றுப்புறத்துல வடபுறத்துல இந்த கிழக்கு திசையில பாத்தீங்கன்னா சில நிறுவனங்கள் பொதுமக்களுக்கும் சரி உள்ள வேலை செய்யறவங்களுக்கும் வந்து மதிய உணவெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதெல்லாம் பாராட்டுக்குரியதான். இந்த மாதிரி பொதுமக்களோட ஈடுபாட்டோடையும் சரி இந்த புது அரசாங்கம் நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து பொதுமக்களுக்கு சிறந்த முறையில சிகிச்சை அளிப்பதற்கு துணை புரிய வேண்டும் என்பது என்னோட கோரிக்கை. 350 செவிலியர் அப்ப இருந்தாங்க ஆரம்ப நிலையில. அந்த செவிலியரும் 3 ஷிப்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. மருத்துவர்கள் டாக்டர்னு பாத்தீங்கன்னா அமைச்சு பணியாளர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. அந்த கிளீனிங் லேபரு, எழுத்து பணி, இந்த மாதிரி இருக்கவங்க அது ஒரு 600 பேருக்கு மேல இருந்தாங்க. டாக்டர் அப்படிங்கிறது வந்து குறைவான மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ மருத்துவ சிகிச்சைக்கு வந்த நோயாளிகளுக்கு தகுந்த டாக்டர் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கான ஈடு செய்ய இல்லை. இப்ப ஒரு மெடிக்கல் கவுன்சில் சொல்லக்கூடிய இவ்வளவு பேஷண்ட்டுக்கு இவ்வளவு டாக்டர் இருக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு டாக்டர் இருக்கணுங்கிற லெவல்லாம் எதுவுமே கிடையாது. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ரொம்ப குறிப்பா ஒவ்வொரு இதுலயும் நம்ம சொல்ல போனால் அது வந்து நம்ம குற்றம் சாட்டுற மாதிரி வரும். அது தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து உள்ள ஒரு குறைஞ்சது ஒரு 7000 ஒரு 3000 7,000 மருத்துவ சிகிச்சை எடுக்கக்கூடியவங்க உள்ள ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து மனதளவுல பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு தகுந்த சிகிச்சை, சிறந்த சிகிச்சை அளிக்கிறதுன்னு அவங்க மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு தகுந்த ஆட்கள் இல்லை. வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு போகணும்னு சொன்னா கூட ஆட்கள் வர வரைக்கும் ஒரு நாள் பூரா காத்திருக்கிற மாதிரி சூழ்நிலை. ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு போறதுக்கும் சரி ஆட்கள் இல்லை. இவங்களே பொதுமக்களே நீங்க பேப்பர்லயே அது கவனிச்சிருக்கலாம். பொதுமக்கள் எடுத்து கூட்டிட்டு போன ஒரு ஸ்ட்ரெச்சரை ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு வயதானவர் எடுத்துட்டு போனதை தடுத்து நிறுத்தி சண்டை ஆச்சுன்னா பேப்பர்ல தகவல் வருது. இது காரணம் வந்து அங்க பணியாளர்கள் இல்லை என்பதுதான் வெட்ட வெளிச்சமா இருக்கு. தகுந்த பணியாளர்களை போடணுங்கிறது முக்கியமான கோரிக்கை. அப்படி இருந்தால் ஒழிய பாதிக்கப்பட்டு ஒரு நோய் தீவிரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து உடனடியா எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யக்கூட முடியாத சூழ்நிலை இருக்கிறதுக்கு காரணம் வந்து தகுந்த டாக்டரும் இல்லை, தகுந்த செவிலியரும் இல்லை. இங்கதான் இப்ப இருக்கிற சூழ்நிலை. இது எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கலந்துகிட்டு, இல்ல அரசாங்கத்துல வந்து போதிய வருமானம் இல்லை, கவர்மெண்ட்ல பணம் இல்லைன்னு சொன்னால் தனியார் பங்களிப்போட கூட இதை சேர்ந்து செய்யறதுக்கு பல்வேறு நிறுவனங்கள் தயாரா இருக்காங்க. இதை குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மதிய நேரத்துல வந்து மருத்துவமனையில தங்கி சிகிச்சை அளிப்பவர்களுக்கு தனியா ஃபுட்டு தராங்க ஃப்ரீயா. நல்ல பல்வேறு சிறப்பு நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து மதிய உணவும் ஆகட்டும், காலை உணவாகட்டும், இரவு உணவும் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செய்யறதுக்கு எல்லா நிறுவனமும் தயாரா இருக்கு. அதை அரசாங்கம் வந்து ஆய்வு செய்து அதோட விட்டுட்டு போகாம என்னென்ன தேவை இருக்கு அதை வந்து வல்லுநர்கள் இப்ப வந்து ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்ல ஆகட்டும், பொதுமக்கள்ல சிறந்த முறையில இந்த சிகிச்சை அளிக்க வேணும் கூடிய பொதுமக்கள் அந்த சமூக சேவை கூட இருக்கிறவங்களையும் இணைத்து எங்கெங்கெல்லாம் எவ்வளவு பேர் இருக்கணுங்கிறத கரெக்ட் பண்ணி கொடுத்தாலே சிறந்த மருத்துவமனையா திகழும் என்பது நிச்சயம். இந்த டேட்டா அதோட கம்மியா தாங்க இருக்கு. அந்த டேட்டா வந்து கம்பேர் பண்ணும் போது 2026 இந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவ பணியாளர்கள் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா உடனே என்ன சொல்றாங்கன்னா கான்ட்ராக்ட் லேபர் தான் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி போன ஆட்சியில் இருக்கும் போது உள்ளேயே வேலை நிறுத்தம் பண்ணாங்க, உண்ணாவிரம் இருந்ததுக்கும் முயற்சி பண்ணாங்க. அவங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ற சூழ்நிலைக்கு போச்சு. ஏன்னா கான்ட்ராக்ட் லேபருங்கிறது வந்து சில டிபார்ட்மெண்ட்ல கொடுப்பாங்க, சிலர்ல கொடுத்த மாதிரி கணக்காட்டுவாங்க. இந்த சூழ்நிலை தான் அங்கேயும் நிலவிட்டு இருக்கு. போதிய மருத்துவர்கள், தகுந்த மருத்துவர்களும் சரி செவிலியர்களும் இல்லை என்பதுதான் பெரிய குற்றச்சாட்டு. இது வந்து மருத்துவ சிகிச்சை எடுக்கக்கூடியவங்களும் என்கிட்ட வேலை செய்யறவங்களும் எனக்கு தெரிந்த நபர்களும் கொடுத்த தகவலை வச்சுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். இது நேரடியா பாதிக்கும் போது அமைச்சர் இதையெல்லாம் எடுக்கலாம். இல்லை இவங்களால எடுக்க முடியாது, வேற வேலை இருக்குன்னு சொன்னா அதுக்கு வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸை வந்து ஒரு கமிட்டி, ஒரு பொது ஐஐடியில இருந்தோ இல்ல ஒரு தனியார் நிறுவனத்தில இருந்தோ, இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இல்ல எம்பிஏ டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய வல்லுநர்களை கொண்டு எவ்வளவு பேர் வேணும், அவ்வளவு பேர் இருக்காங்களா இல்லையாங்கிற ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம்னு சொல்ற மாதிரி இதுல வெள்ளை அறிக்கை கொடுத்தா சிறப்பா இருக்கும். பற்றாக்குறையில தான் இருக்கு. ஏனென்றால் இன்னைக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அது அறுவை சிகிச்சை சிலது செய்யறாங்க. ஆனா அதிகமா எந்தெந்த நோயில பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அறுவை சிகிச்சையில தள்ளி தான் வச்சிட்டு இருக்காங்க.
அது வந்து நிதர்சனம். இந்த மருத்துவமனை பல்வேறு சிறப்புகளை கொண்டது, பல வரலாறு கொண்டது. இந்த மருத்துவமனையை தேடி ஏழ்மை நிலை இருக்கும் சரி, இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் கூட இன்னைக்கு தேடி வராங்க மருத்துவக் கல்லூரி நல்ல மருத்துவம் இருக்கும்னு சொல்லி. குறிப்பா என்னோட பையனே எம்எஸ்சி படிக்கிறாரு, அவரே அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு. ஏனென்றால் அந்த அளவுக்கு சிகிச்சை தராங்க சில டாக்டர்ஸ். தீவிரமா இருக்கக்கூடிய நோய் இருக்கக்கூடிய சிகிச்சை பிரிவுல வந்து போதிய டாக்டர்கள் இல்லை, இது மாதிரி நிலை இருக்குது. அதே மாதிரி டெக்னிக்கல் டெஸ்டிங் லெபார்டரிஸ்ல வந்து சரியான ஆட்கள் இல்லைங்கிறது பெரிய குறைபாடா இருக்கு. இது எல்லாம் நிதர்சனம் தான். இப்போ கூட வந்து அமைச்சர்கள் ஆய்வு செய்வதுங்கிறது வந்து திடீர் விஷயத்தை எடுத்து அது வந்து ஒரு நியூஸ் பண்றதோட வல்லுநர்களை வச்சு சரியான முறையில என்னென்ன குறைபாடு இருக்கு, இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம், கான்ட்ராக்ட் லேபர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, சரியா சுகாதாரம் இல்லையா என்பதை ஆய்வு செய்து மக்களுக்கு தேடி வரக்கூடிய ஏழை மக்களுக்கு யார் வரி செலுத்துறாங்களோ அவங்களுக்கு சிறந்த ஒரு மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையா திகழ வேண்டும் என்பதுதான் கோவை மட்டுமல்ல சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதை அரசாங்கம் செய்யும் என்று எதிர்பார்க்கின்றோம்.